அதுக்கு தான். நம்ம இல்லைன்னா நான் அன்றாடம் பார்க்குற யோகங்களை, முக்கியமான யோகங்கள் மட்டும்தான் நம்ம வந்து ஞாபகத்தில் இருக்கும். மீதி எல்லாம் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு பார்க்குறோம், சில டைமில் விட்டுருவோம். சகாதேவன் அந்த மாதிரிலாம் சில கோட்டை விட்டுட்டான். கர்ணனுன்னு ஒருத்தன் நமக்கு மூத்தவன் இருக்கான், தர்மனுக்கும் மூத்தவன் கர்ணன் இருக்கான்னு அவனுக்கே தெரியாமல் போயிடுச்சு. அப்போ கிருஷ்ணர்கிட்ட கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் ஜோசியரான நீயே தெரிஞ்சுக்கிட்டா கடவுளுக்கு வேலையே இல்லாமல் போயிடும்ல, அதனால் ஜோசியர் கண்களையும் மறைப்பார் கடவுள். ஜோசியர் கண்ணிலையும் மண்ணை தூவி விட்டுருவார் கடவுள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது கம்ப்யூட்டர்லாம் நம்பி உங்கள் வாழ்க்கையெல்லாம் பறி கொடுத்துடாதீங்க. அதை நம்பி நீங்கள் வந்து வாழ்ந்துட முடியாது. அது எதுக்குன்னா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிற 10க்கு 8 10 பொருத்தம் இருக்கா, அந்த பொருத்தம் பார்க்கறதுக்கு அதை யூஸ் பண்ணலாம். ராசினை தேரலாம், நட்சத்திரம் தேரலாம். இந்த ஜாதகத்தை கணிக்கிறாங்க பாருங்க, ஜோசியம் கணிக்கிறது இல்லை. ஜோதிடம்ங்கிறது ப்ரெடிக்ஷன், பலன். அது ஜாதகம்ன்றது ஆரோஸ்கோப்பு. ஆரோஸ்கோப்பு வேறு, ப்ரெடிக்ஷன் வேறு. ஆரோஸ்கோப்பை துல்லியமாக கணிக்கலாம் கையில் பண்ணுறதை விட கம்ப்யூட்டர் சேட்டலைட்டோட சன்ரைஸு எல்லாம் சேர்த்து வச்சு சூரிய உதயத்தின் அடிப்படையிலும் லாங்கிடியூட் லேட்டிடியூட் எல்லாம் வச்சு ரொம்ப மிக துல்லியமாக கணக்க முடியும்னா அது வந்து கம்ப்யூட்டரால் முடியும். மனுஷனை விட அது ரொம்ப துல்லியமாக கணிக்கும். இன்றைக்கி சேட்டலைட் பேஸ்டாக இருக்கிறதுனால அது நல்லது. ஆக ஜாதகத்தை எழுதி வச்சுக்கிறதுக்கு, கணிக்கிறதுக்கு நீங்கள் இந்த அறிவியலை பயன்படுத்திக்கலாம். ஜோசியத்தை தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் அனுபவம் உள்ள ஜோசியரை தான் நீங்கள் அணுகணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நன்றி, வணக்கம். இப்போது நீங்கள் ரெட்டைப்பிறப்பு பற்றி சொல்கிறப்ப சொன்னீங்க, இவரோட முன்னோர்கள் தான் நம்மளாக பிறக்கிறோம் அப்படின்றப்ப அந்த ரெட்டைப்பிறப்புகள் வந்து பிறக்கிறவங்க எல்லாமே முன்னோர்களாக தான் இருப்பாங்களா, நம்மளோட முன்னோர்களாக தான் பிறப்பாங்களா? அதுவே தப்பான கேள்விதான். அது எல்லாருமே நம்மளோட முன்னோர்கள் கிடையாது. பிறக்கிறவங்க எல்லாமே நானே என்னோட முன்னோராக இருக்க முடியாது. சில பேருக்கு தான். ஆசையும் பிறப்பும் தாங்க காரணம். பிறப்புக்கு காரணம் ஆசையும் கர்மாவும் தான். கர்மா இருக்கிறவன் பிறந்துக்கிட்டே இருக்கிறான், ஆசை இருக்கிறவன் பிறந்துக்கிட்டே இருக்கிறான். எது மேலே ஆசை வைக்கிறோமோ அது மேலே. சொத்து பத்து அது இதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கோன்னு வச்சுங்களேன். அந்த சொத்து பத்துக்கள்லாம் தவறான முறையில் சேர்த்து வச்சுருந்தாக்கா அந்த தவறுக்கு அனுபவிக்கணும்னா அந்த சொத்து வச்சுக்கிற பரம்பரையிலேயே நாம் திரும்பி பிறக்க வேண்டியது வரும். அப்படி அவங்கவுங்க அந்தந்த ஆசையில் தான். ஒரு பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அந்த அம்மா இறக்க போகிறாங்க. இந்த பாட்டிக்கு ஒரு 10 பேரன்கள் இருக்காங்க, பேத்திகள் இருக்காங்கன்னா அவங்க இறந்தா 10 பேருக்கு எப்படி பிறக்க முடியும் அவங்களால? அவங்களுக்கு யார் மேலே ஆசை அதிகமாக இருக்குதோ அங்கே தான் பிறப்பாங்க. இதுதான் சொந்த பந்தெல்லாம் எல்லாமே. சில பேருக்கு அதெல்லாம் இருக்காது, வெறும் வீட்டு மேலே மோகம் இருக்கும். ஒரு சொந்த வீடு வச்சுக்கிறாங்கன்னு வச்சுங்க, அந்த வீடை ரொம்ப பாதுகாப்பாங்க. வீடுன்னு கதியாக இருப்பாங்க. நான் செத்தா இந்த வீட்டில் தான் சாகணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செத்து போனதுக்கப்புறமா கூட